ஃப்ரீ ஃப்ரெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் சார் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அங்கே போகிறோம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இப்போ கேம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். எந்த ட்ரெஸ் கலெக்ஷன் எதுவுமே போகல, டவுன்லோட் ஆகிட்டுருக்குல்ல ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? ஹேங் டைகரா நான் இன்ஸ்டாலையும் யூடியூப்ல கூட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கு. நம்ம வந்து ஹார்ட் கேம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன ஆச்சுன்னா கிராண்ட் கேம்ஸ் வந்துட்டு போட்டாங்க, வீடியோ வந்து போட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து காட்டலாம் காப்பரேட் வந்துருச்சு. காப்பரேட் போட்டதே தெரியாது. எனக்கு என்னடா ஆச்சுன்ட்டு சரி கொஞ்சம் போடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு 1 month 2 months கழிச்சோன்னா கேனி அது மாதிரி ஹார்ட் கேம்ஸ் போட்டு ஒரு ஐடியா. இந்த OB 53வது அப்டேட் எப்போ வருதுன்ட்டு எனக்கு தெரியல. நாளைக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 8ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 8 வருதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்னாச்சுன்னா சரியாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ராகன் கன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதிலாட்டி எப்படி இருக்கும், கன்டன் இல்லாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் வர மாற்றி வர விஷயம் மொபைல் லேக் வராது. பக்கத்தில் எடுத்து வராது. எனக்கு தெரிஞ்சு அமேசான் தான் ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராகன் வந்துட்டு நல்லா அடிக்கும், டேமேஜ்லாம் நல்லா தான் கொடுக்கும். பட் ஐயோ அக்யூரசி வரல. என்ன பண்ணுறது இருக்கு. காலில் தான் கொஞ்சம் நெட்ஒர்க்கு ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த அப்டேட்டில் வந்துட்டு சோலோவாக போனாலே ஹார்ட்லுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்ஸ் எக்ஸ்ட்ரா தராங்க. உங்களுக்கு வந்து எப்படி பண்ணிட்டு சொல்லுங்க. வெளியே வாங்க முடியும் எங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு எடுக்கிறோம். எங்களுக்கு போயிடும். செட்டிங்ஸ் வர மாற்றியார் வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு போங்க. என்ன பண்ணி ஏற்கனவே கலவரமெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ட்ராகன் பிடிக்காங்கிறதுக்காக ட்ராகன் அடிச்சிருக்கோம். ஓகே வெளியே போட்டாச்சு. வெளியே ஒருத்தன் ஓடுறான், வெளியே போட்டு போடாக்கலான்னு தான் இருக்கு. ஸோ பைசனுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி தடி விடுவேன்னு பார்ப்போம். எங்கே போனால் விஎஸ்எஸ் கிடச்சுன்னா கொஞ்சம் நடக்கும். விஎஸ்எஸ் சொல்லி வாங்கி கிடச்சிருச்சு. கடவுள் தங்குமாறு
எனக்கு வந்து கிடச்சிடும். மொபைல் லேக் ஆகலைன்னா ஒன்றுக்கும் வர முடியும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வேறு போட்டிருக்குன்னா முடியல. இப்போ எனக்கு வந்து பேசவே தோணல. நான் பாட்டுக்கு சும்மா விளையாண்டுருக்கேன். இது மைண்ட் வந்து டிப்ரெஷனாக இருக்குன்னு தான் கொஞ்சம் விளையாடலான்னு வந்தேன். இதில் அதுக்கு மேலே இருக்குது. வந்துட்டாங்க. இதே இடம் தான். ஒரு நிமி அடிச்சுட்டு மெடிக்கிட்ட போடாமல் இப்படி போய் நின்றுட்டு வேர் பண்ணி நின்றுட்டு மெடிக்கிட்ட போட்டுருந்தேன். புளிச்சுன்னு தூரத்துலேருந்து ஒருத்தர் வச்சான். அன்னை எங்க எதுக்கு எங்கள் மேலே கொண்டு வந்துருக்குறேன் லூசு பையன். புல்லட்டும் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு போகும். இந்த வெஸ்ட்டு 1வது லெவல் தான் வச்சுருக்கேண்ணா. நம்மளுக்கு மிஸ் பார்த்துக்கலாம். வேறு மிஸ் பீனாவா? புரியல. மிஸ் பீனா. அடிச்சு தள்ளிட்டான். பேரை பார்க்கறதுக்குள்ளே முடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹீரோக்கு 2வது ஸ்டார் போகுதுன்னு நினைக்கிற பிஆர். வந்துட்டான்னு சொல்லு, திரும்ப வந்துட்டான்னு சொல்லு. பிஆர்லாம் ஹீரோ கிடைக்கும் சத்தியம் முடியாது. எலக்ட்ரிக்கெல்லாம் எப்படி தான் அடிக்கிறாங்கன்னே தெரியல. பார்ப்போம். அச்சோ, இன்னும் 500 பாயிண்ட் கிட்ட எடுத்தா தான் அடுத்த ஸ்டார்ட் போக மாட்டேன். ஹீரோக்கு அந்த ரெக் இருக்கும்ல கைஸ், அது வந்துட்டு ரெட்டு வந்து பார்த்துருக்கு. ஒரு ஸ்டேட் பார்த்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் ஆகும் 24 டவுன்லோட் ஆகாததுக்கு டென்ஷன் ஒரு போகலாம். நான் கிராஃப்ட்லாண்டுக்கெல்லாம் வரவே இல்லைடா. வேறு மூட்ஸ் இருக்குன்னு போய் பார்த்தேன். கிராஃப்ட்லாண்டுக்கே தான் போதும். இப்படி ஓரளவுக்கு தள்ளிட்டே போனால் கிராஃப்ட்லாண்டுக்குள்ளே போக மாட்டேருக்கு. டெக்னாலஜியா இங்கே ஸோ டவுன்லோட் பண்ணல. இதெல்லாம் உலகளுக்கு தலைவலி. என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மைன்கிராஃப்ட் கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ மைன்கிராஃப்ட்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி பேருக்கு தெரியும், முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஸோ நானே சொல்லிடுறேன். மைன்கிராஃப்ட் ஒரு கேம் தான். ஸோ மெசேஜ் டோனு என்ன பண்ணுறது? மெசேஜ் வந்து அதுவும் ஃபான் வச்சுருப்பாங்களே, அது வச்சுருந்தா அது வேறு ஃபான் சொல்லி எனக்கே ஜர்க் கொடுக்குது. டவுன்லோடு ஆகாது. நான் டவுன்லோடு தொட்டா ப்ரைம் லெவலுக்கு போகுது. வேண்டாம், நீ டவுன்லோடே ஆக வேண்டாம். Don't believe Shiro. When it comes to the Garcias, I'm the good boy. Don't believe Shiro. When it comes to the Garcias, I'm the good boy. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? மைன்கிராஃப்ட் தானே. ஸோ கைஸ், மைன்கிராஃப்ட்டுங்கிறது ஒரு கேம் தான். ஆனால் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மாதிரி கிடையாது. அதில் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே நம்மளை வந்து ஸ்பான் பண்ணி விட்ருவாங்க. அந்த கேமில் வந்துட்டு எல்லாமே இப்போ வந்துட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எடுப்பது மேலே எழுதிருக்கீங்களா? இது வந்துட்டு அழகாக இப்போ வந்துட்டு நம்மளே டைப் பண்ணால் அது மாதிரி கரெக்டான லெட்டர்ஸில் வரும். அது வந்துட்டு மைன்கிராஃப்டில் வந்து ஃபுல்லாக அந்த கேமே வந்துட்டு ட்ரையாங்கிள் தான் அந்த கேமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிளே தான். இப்போ நம்மளோட கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது முதல் கொண்டு ட்ரையாங்கிள் தான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அது முதல் கொண்டு ட்ரையாங்கிள் தான். ஸோ அந்த கேமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், வீடு கட்டலாம். அவ்வளோதான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் விளையாண்டதில்லை. இப்போ தாங்க சேர்த்து வச்சுருக்கேன். அது வந்து விளையாண்டு கொஞ்ச நாள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கு அவ்வளோ பெரிய ட்ரைனிங்கில் கிடையாது. சும்மா இப்போ மரத்தை வெட்டுறது, சும்மா டேர்ட்டை வச்சு வீடு கட்டுறது. டேர்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ், கீழே வந்துட்டு மண் இருக்கும். அந்த மண்ணை தான் நான் அந்த கேமில் வந்து டேர்ட்டும்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கேமில் வந்துட்டு பன்னிக்குட்டி இருக்கும் கைஸ். பன்னிக்குட்டி, மாடு, ஆடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாம்பியெல்லாம் வந்துடும் கைஸ். நைட்டான ஜாம்பி, ஸ்கெலிட்டன்ஸ்னால் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கெலிட்டன் அது முதல் கொண்டு ட்ரையாங்கில் இருக்கும். அந்த ஸ்கெலிட்டன் வந்து கையில் வந்துட்டு ஒரு போ அண்ட் ஆரோ வச்சு கரெக்டாக நம்மளுக்கு குறிப்பார்த்து அடிக்கும் கைஸ். அதுக்கப்புறம் அந்த கேமில் நம்மளுக்கு வந்து நம்ம கேரக்டருக்கு வந்துட்டு பசிக்கும். நம்ம கேரக்டர் வந்து பெட்டெல்லாம் செஞ்சு தூங்கலாம். இந்த கேம் பற்றி பேசிகிட்டு இருந்தால் ஃபுல்லாக பேசணும் தான் கைஸ். ஆனால் எனக்கு வந்து ஒன்றே தான் கைஸ், அந்த கேமில் எப்படியாச்சும் அந்த கேமை பீட் பண்ணும். அதுவும் ஆசைன்னு சொல்லுவாங்களே, வெறும் ஆசை இல்லை, பேராசை. இல்லை, நானே டைலாக் மாற்றி சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை. சாரி கைஸ், தெரியாமல் நானே டைலாக்கே மாற்றி சொல்லிட்டேன். எனக்கு சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம கேரக்டர் பண்ணுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. கேட்குது, எனக்கு காது கேட்கல. சரி, திரும்ப எப்படி இருக்கும் கேரக்டர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. காங்க தாய்க்கா நேரோ மூடியான இருங்க. இந்த அந்த கேரக்டர் பேர் வேறு என்னன்னு தெரில. முடியலைங்க. நம்ம ரைடனா நம்ம வந்து சிலந்தின்னு வச்சுக்கலாம். சிலந்தி கேரக்டர் இல்லை. நம்ம விளையாட வந்தது வந்து ஃப்ரீ ஃபயருக்கு. நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு வேறு கேமுக்கெலாம் நான் போயிட்டேன். முதல்ல கிரானிக்கு போனேன், அதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட்டுக்கு போனேன். ஸோ இன்னும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயரில் இருக்கணும். ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களோட கேம் வீடு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். கொடுக்காங்க ஓகேவா. நான் இப்போ எதுக்கு நான் வந்துட்டு யோசிச்சேன்னா, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குமா இல்லை மேக்ஸிமம் நம்பர் ரீச் ஆகிக்கணும்னு பார்க்கணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு பாடி போய் பார்த்தேன். அப்படி ஃபுல்லாக நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுறேன் மற்றவங்கள. நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நான் கன்ஃபார்ம் ரெக்வெஸ்ட் கொடுப்பேன். ஸோ என்னோடய ஐடி வந்துட்டு ரெக்வெஸ்ட்டுக்கு வர ஐடி வந்துட்டு அஜய் ராஜன் தான் வரும். தமிழ் தான் வச்சுருப்பேன். நீங்கள் நான் நல்லா ப்ளே பண்ணலாம். பேசினா வந்து 3 மணி கொண்டு ரொம்ப பணம் பக்கத்துக்கு போய் மாட்டேங்குது. நல்லா கஷ்டம் ரொம்ப பணம் பக்கத்துக்கு போய் என்ன கிளியர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் மண்டை போட்டார் இல்லை அவர் வேறு யாரும் மண்டை போட வச்சாங்களான்னு ஒருத்தர் டவுட்னு இருக்குது. ஆனால் என் கூட சேர்ந்து விளையாட்டு பசங்களாம் வந்துட்டு காயினை போய் டோக்கனுங்கிறானுங்க. ஒருவேளை அவனுக்கு ஓல்டு பிளேயராக இருக்கலாம். அவனுக்கு மடிக்க சொல்கிறானுங்களா டோக்கன். ஸோ நான் இந்த கேமுக்கு வந்து எப்போது 2024 தான் வந்தேன். அது என்ன இப்போ தான் எனக்கு 1 இயர் பேட்ச் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணதுன்னா 25/8 அந்த மாதிரி தான் கேஸ் போட்டுருந்துச்சு. நைட்டு கிடச்சது. நைட்டை பிடிக்காத கேஸ் இந்த கேம்லேயே. MP40 MP5 போடு M60 உங்களுக்கு கேரஃபுல்லு எடுத்துக்கோங்க. M60 வந்து 4x ஸ்கோப்பு சைலன்சர் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் பக்கத்து வீட்டில் டிவி வேறு ஓடுது. அந்த படத்தில் வேறு ரொம்ப வாங்கினுங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கேட்குதா அந்த சத்தம்? நெக்ஸ்ட்டு
லேம்ப் கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மட்டும் ப்ளே பண்ணட்டுமா இல்லை மற்ற கேம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுமான்னு சொல்லுங்கள். ஓகேவா? இவர் மேலே போக முடியல. ஸோ கைஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட கேம் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒன்று கேட்டேனே, நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் ப்ளே பண்ணிட்டோம்னா இல்லை வேறு மற்ற கேம்ஸ் ப்ளே பண்ணட்டுமான்னு கேட்டேன்ல, அதுக்கு இது ரெண்டு கொஸ்டினுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வெக்டர் இன்ட்ரெஸ்டே கிடச்சிருச்சு. லேவுக்கு ஆகுதுங்க. வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த லேகுகள்லாம் நடக்கிறது, என்னாச்சு? ஓ பேக்கே ஃபுல்லாக போயிட்டு ஒரு 3வது லெவல் பேங்க் நடத்துகிறேன். இது வரைக்கும் இந்த சிலந்தி வச்சு நான் ஒரு வேலையும் நான் பண்ணல. எங்கள் ஹார்ட்டில் ஒருத்தவர் உட்காந்துருந்தாங்க. அப்போ அடி விழுகுது. என்னால் முடியல சிரிப்பு. ஐயோ அடக்க முடியல. நீங்கள் இப்போ கேட்கலாம், நீ அடி வாங்கினதுக்கு ரொம்ப சிரிச்சிட்டே இருக்குன்னு கேட்கலாம். அது என்னன்னு தெரியல, நம்மளை எலும்பு போட்டு பழக்கும்போது ஒரு சிரிப்பு அடி வாங்கிறது ரொம்ப திணறது வந்து ஹார்ட் இருக்கு. ஐயோ வண்டி சவுண்டு வரும். போகுது போகிறான்னு தெரியுதா? இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்கள பார்த்தாலையா அது ஒன்று வரும், நீ தாண்டா டிரைவர், நேற்று தாண்டா வண்டி ஓட்டணும், இதுதான் ஞாபகம். இந்த வண்டி மாதிரி ஞாபகம் எடுத்து ஒரு தடவை வந்துட்டு ஸ்குவாடை வந்துட்டு பியர் போயிருந்தோம். என் ஸ்குவாடோட என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாமல் விட்டு மான்ஸ்டர் ட்ரக் தான் கைஸ், மான்ஸ்டர் ட்ரக்கில் விட்டு ஏற்றி ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்குள்ளேயே விட்டுனுங்க. 5 செகண்ட்ஸ் ஸ்குவாட் வைப்பு எனிமிஸ் இல்லை, டேஞ்சர் ஜோன் பாருங்கள். டேஞ்சர் ஜோன் சொல்லி வாங்கல, நார்மல் ஜோன் வந்து அடிக்குது. இந்த ஹார்ட்டில் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. ரன்னிங்கெல்லாம் பொறுக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே தண்ணி வந்துருச்சா? நான் கூட ரம்ஜான் ஈவெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். வேறு லாஸ் ஆகுது. சீக்கிரம் போ. இங்கே நம்ம கேரக்டர் வேறு தள்ளுதுங்க முடியாம. இருங்க இந்த ஓட்ட சீக்கிரம் பவர் கொடு. வந்துட்டான். இந்த நாள் பார்த்து எந்த நம்பிக்கானும் எதுவும் நடந்தான் சொல்லி வாய் மூடலை. 10 டேமேஜ். போட்டோம் எனக்கு வகுக்கும் இறங்கி போட்டு மண்டை கழட்டிடணும். சீக்கிரம் வா டெய்லி, சீக்கிரம் வாடா. ஹெச்பி சும்மா தண்ணி வேகத்தில் குறைஞ்சிட்ருக்கு. சிலந்தியை போட்டு வா. எங்கள் சிலந்தியை வீட்டுக்குள்ளே போகணும் வச்சா அது எங்கேயோ போகுது. ஜி வராது கர்மம். நமக்கு பிடிச்சவங்க நல்லா எடுத்து வச்சுருக்காங்க.
பாருங்க லூட் எடுத்துருந்தா போயிருந்துக்கிறேன். மாஸ்டர் சக்கர பக்கத்துலேயே இருக்கு. ஐயோ இறங்கின வேகத்தில் அடிக்கிறானுங்க. முடிஞ்சுது, ஜோலி முடிஞ்சுது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது பண்ணாமல் பட்டனா மறக்காம எல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பை கைஸ். பாருங்க இதோட 2 பியர் போயிட்டு வந்துட்டோம். இன்னும் இந்த டீமோட ஆகவே இல்லை. ரேங்க் அப்பு கோழி. ஓ சரி ஓகே பை கைஸ்.